இப்போ நம்ம இந்தியால ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா? நீங்க சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே டிவிக்கு தொண்டர்களும் மற்றும் அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப டென்ஷனாகவும் ஆவேசமாகவும் இருக்கிறத நல்லாவே பார்க்கலாம். ஒரு சைடு படம் நாளன்னைக்கு ரிலீஸ், இன்னைக்கு டேட் 7 ஜனவரி. ஆனா இன்னும் சிபிஎஃப்சி சர்டிபிகேட்டே தரல. இந்த சிபிஎஃப்சி அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன். இவங்க சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணா மட்டும்தான், அதாவது யூ/ஏ இல்ல ஏஎஸ், இது மாதிரி பல விதமான சர்டிபிகேட்ஸ் நீங்க பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணா மட்டும்தான் இந்தியால நம்ம ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஸ்டில் ஆனா ஜனநாயக படத்துக்கு நம்மளுக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்கல. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து தான் நம்மளுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும். இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே இந்த ப்ராப்ளம் தான். இத வந்து சோசியல் மீடியால மோஸ்டா பிஜேபியை தான் வந்து ஸ்பாட் அவுட் பண்றாங்க. இந்த ப்ராப்ளம் பின்னாடி அவங்க தான் இருக்காங்க, சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாதது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல டிஎம்கேவையும் வந்து சில பேர் வந்து ஸ்பாட் அவுட் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டி இருந்த பராசக்தி சிவகார்த்திகேயன் அவர்களோட மூவி ஜனவரி 10க்கு ப்ரீபாண்ட் ஆயிருக்கு. மோஸ்டா நிறைய படம் வந்து நாங்க போஸ்ட்பாண்ட் ஆகி தான் பார்த்திருக்கேன் இது வரைக்கும். என்னோட லைஃப் டைம்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு படம் வந்து ப்ரீபாண்ட் ஆகி பார்த்திருக்கேன். இதுக்கு பின்னாடி டிஎம்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. தென் சிபிஐ வேற ஜனவரி 12 அன்னைக்கு விஜய் அண்ணாவை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல நடந்த 42 கொலை வழக்கு காரணமாக கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய பேர் டிக்கெட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக புக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து எப்போ டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா ஸ்டில் ஒன்னும் சர்டிபிகேட் கிடைக்காதனால நம்ம டிக்கெட் புக்கிங் இன்னும் ஓப்பன் ஆகல. அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சுத்தமா கிடையாது. ஆனா மத்த எல்லா கண்ட்ரிலயும் மோரோவர் 10+ and 15 கண்ட்ரிஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனநாயகம் படத்துக்கு வந்து யூ/ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்தியால ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஸோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஹலோ உறவுகளே, வெல்கம் டு ஷரண் கண்ணன் சேனல். அண்ட் இது ஜிகேஎஸ்கே செக்மெண்ட் 1. ஜிகேஎஸ்கேனா கெட் நோ வித் யோர் ஷரண் கண்ணன். ஃபர்ஸ்ட், ஜனநாயகம் ஜனவரி 9 அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியதா இருக்கு. அண்ட் பராசக்தி ஜனவரி 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஜனவரி 10 அன்னைக்கே வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரீபாண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜனநாயக படத்தோட ரீச்சை வந்து குறைக்கணும். பராசக்தியும் வந்து ஜனவரி 10 ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட ஜனநாயகம் படம் வந்து ஷோஸும் வந்து கம்மியாயிடும், பாதிக்கு பாதி. ஸோ படத்தோட சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிடும், படத்தோட ரீச்சும் கம்மியாயிடும். இதுதான் வந்து டார்கெட்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சோசியல் மீடியால முன்வைக்கிறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால டிஎம்கே தான் வந்து இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. அவங்கதான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த சைடு பராசக்தி டீம்ல இருக்க எல்லாரையும் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ப்ரொடியூசர் சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு லாங் வீக்கெண்ட், ஸோ இந்த டைம்ல நாங்க ரிலீஸ் பண்ணாதான் எங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா ஒரு பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரீசன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் டிவிகே தொண்டர்கள் அப்புறம் நம்ம விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து டிஎம்கே தான் பிளேம் பண்றாங்க சோசியல் மீடியால. ரெண்டாவது இஷ்யூ என்னன்னு பாக்குறீங்கன்னா, சிபிஎஃப்சி அப்படின்றது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன். இவங்க கிட்ட வந்து டிசம்பர் 18 அன்னைக்கு வந்து நம்ம ஜனநாயகம் டீம் வந்து அவங்க மூவி எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபுல் மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ சஜஷன் கொடுப்பாங்க. இவங்க எப்பயுமே ஒரு ரிவ்யூ சஜஷன் கொடுப்பாங்க, எதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இது மாதிரி போகக்கூடாது, தப்பா போர்ட்ரேட் ஆகுது, இந்த மாதிரியான விஷயம்லாம் கொடுப்பாங்க. ஸோ கட் பண்ண வேண்டிய சீன்ஸ் எதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இவங்களும் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு டிசம்பர் 25 அன்னைக்கு திரும்பி ரீசப்மிட் பண்றாங்க. பட் ரீசப்மிட் பண்ணி ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, ஏன் 4-5 நாள் மேல ஆகி நீ ஜனவரி 7 வரைக்கும் வந்துடுச்சு, இன்ன வரைக்குமே அவங்க வந்து சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணல. இதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் முன்னாடி ஜனநாயகம் டீம் வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபிஎஃப்சி வந்து இன்னும் எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கல, இந்த சர்டிபிகேட் கொடுக்காதனால எங்களால படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாங்க. அண்ட் இவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 18 நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மூவியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அண்ட் சிபிஎஃப்சி சில கட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அந்த கட்ஸையும் நாங்க பண்ணிட்டு டிசம்பர் 25 ரீசப்மிட் பண்ணிட்டோம். ஆனா ஸ்டில் எங்களுக்கு வந்து அவங்க சிபிஎஃப்சி சர்டிபிகேட் ஆத்தரைஸ் பண்ணல. ஸோ ஆத்தரைஸ் பண்ணாததுனால வேர்ல்டு வைட் பிஸ்னஸா இருக்க எங்களுக்கு எங்க பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது. இதுல பல கோடி காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ மக்கள் வந்து இதுக்கு வேலையை பார்த்துருக்காங்க, அவங்களோட உழைப்பு எதுவும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றது தான் முன் கருத்தா வைக்கிறாங்க ஜனநாயகம் டீம்.
அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் அண்ணாவோட கடைசி மூவின்றதுனால நிறைய பேருக்கு ரொம்ப கிரேஸா இருக்கு. விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாம நம்ம நிறைய மக்களும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து இன்னும் சர்டிபிகேட் ஆத்தரைஸ் பண்ணாம படத்தை வந்து இன்னும் டிலே பண்ணிட்டே இருக்காங்க. இதை முன்னிட்டு எங்களை சர்டிபிகேட் ஆத்தரைஸ் பண்ணாம படத்தை வந்து எங்களால ரிலீஸ் பண்ண முடியாது. இன்னும் 2 நாள்ல படம் ரிலீஸ் இருக்குங்க. இன்னைக்கு ஜனவரி 7 நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஜனவரி 9 அன்னைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இன்னும் நம்மளுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ ஆகல. அண்ட் இந்த சிபிஎஃப்சி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொடுத்த எல்லா கட்ஸையும் நம்ம பண்ணிட்டு கொடுத்தாலும் அவங்க வந்து ஸ்டில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உங்க படத்தினால. இந்த கம்ப்ளைண்ட்டை முன்னிட்டு நாங்க வந்து இது ரிவிஷன் கமிட்டிக்கு மூவ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிவிஷன் கமிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிபிஎஃப்சி வந்து சர்டன் கிரைட்டீரியா சொல்றாங்க. அது கட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்றாங்க. அந்த கட்லாம் நம்ம பண்ணிட்டு கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணிட்டு கொடுக்குறோம். அப்பயும் அவங்க ஃபுல்ஃபில்டா சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்ற போது ரிவிஷன் கமிட்டிக்கு வந்து நம்ம படத்தை மூவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சிபிஎஃப்சி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம படம் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தான்ட்டு நம்ம யாருக்குமே தெரியல. அண்ட் நம்ம கொஸ்டின் பண்ணாலும் அந்த கொஸ்டினுக்கு சிபிஎஃப்சில இருந்து யாருமே வந்து பதிலும் சொல்ல மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் எடுத்துட்டு படத்தை வந்து சர்டிபிகேஷனுக்காக சிபிஎஃப்சி கிட்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது படம் டைரக்டர், படம் ப்ரொடியூசர், படத்தோட ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் கமிட்டில இருந்து சில பேர் பார்க்க முடியும். இதை தவிர்த்து வேற யாராலையும் பார்க்க முடியாது. படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸே அவ்வளவு இன்னொரு படம். இந்த படத்து மேல அப்ப யாரு வந்து இவங்களை தவிர்த்து பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க சிபிஎஃப்சி. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த படம் மூலியமா வந்து ஒரு ரிலீஜியனை வந்து ஹர்ட் பண்றாங்க மற்றும் ஆர்மி பீப்புளை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ரிவிஷன் கமிட்டி கிட்ட. கவுண்ட் பண்ணிக்கோங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னும் நம்மளுக்கு சிபிஎஃப்சி சர்டிபிகேஷன் கொடுக்கல. சிபிஎஸ்சி சர்டிபிகேஷன் கொடுக்கலன்னா நம்மளால படத்தை இந்தியாவில ரிலீஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஸ்டில் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அவங்களோட ப்ராப்ளம்லாம் அவங்க எடுத்து முன் வைக்கிறாங்க. இது மாதிரி ரிலீஸ் பண்ணலன்னா எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், நாங்க கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு. அண்ட் சிபிஎஃப்சி சைட்ல இருந்து அவங்களும் வந்து அவங்களோட இஷ்யூஸ் எல்லாம் வந்து எடுத்து முன் வைக்கிறாங்க. பட் டு பி ஃப்ராங்க், நம்மளுக்கு இன்னும் சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் கிடைக்கல. அது கிடைச்சா மட்டும்தான் படம் ரிலீஸ் இந்தியாவில் பண்ண முடியும். ஸோ நோ சர்டிஃபிகேட், நோ ரிலீஸ், இது தெரிஞ்சுக்கோங்க. 3வது பார்த்தீங்கன்னா சிபிஐ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12 டிவிகே தலைவரான விஜய் அண்ணாவை வந்து டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல நடந்த இந்த ரோட் ஷோல 42 பேர் கிட்ட இறந்துருக்காங்க. அதோட ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் விஜய் அண்ணாவை கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் டிவிகே தொண்டர்களும் அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணா ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பின்னாடியும் வந்து பிஜேபி தான் இருக்கும், பிஜேபி தான் வந்து சிபிஐ தூண்டி விட்டுருக்கோம், விஜய் அண்ணாவை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வியூவர்ஸ், உங்ககிட்ட நான் வந்து பர்சனலா ஒண்ணு சொல்றேன். இப்போ ஒரு கேஸ் எடுக்கிறோம்னா அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன எத்தனை பேரா இருந்தாலும் சரி, அது மேக்சிமம் எவ்வளவு பேரை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமோ அவ்வளவு பெரிய இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் அந்த கேஸை சார்ட் அவுட் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன், ஒரு 10,000 பேர் வந்து அந்த ரோட் ஷோக்கு வந்திருந்தாலும் அந்த 10,000 பேரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணா மட்டும்தான் அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அன்னைக்கு நடந்த அந்த ரோட் ஷோல விஜய் அண்ணா ஒருத்தர் தான் மேல இருந்து எல்லா மக்களையுமே பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அவரை முன்னிட்டு தான் அந்த ரோட் ஷோவும் நடந்துச்சு. ஸோ ஆப்வியஸா அவரை கூட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்றது தப்பு கிடையாது. இதனால நம்ம விஜய் அண்ணாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வர போறது இல்லை. ஸோ இது வந்து பிஜேபி சைட்ல இருந்தா புஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்ற ஒரு தாட்டை நீங்க எடுத்துருங்க. இது ஒரு நார்மலான நேச்சுரல் ப்ராசஸ் தான். அண்ட் இதெல்லாம் தவிர்த்து நீங்க ஒன்று யோசிங்களேன், ஜனவரி 9 மூவி ரிலீஸ், இன்னும் சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஜனவரி 12 டெல்லிக்கு போகணும் அந்த கரூர் 42 டெத்ஸ் மேட்டர் இன்வெஸ்டிகேஷனுக்கா. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஒரே ஒரு மனுஷனை சுத்தி அடிக்கிறேன். அப்போ அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் விஜய்னா. அண்ட் மோர் ஓவர் அப்கமிங் வீக்ல அவர் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியதும் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும். டிவிகே தொண்டர்களும் சரி, விஜய் அண்ணா ஃபேன்ஸும் சரி, பி ஸ்ட்ராங். ஸோ இந்த வீடியோ மூலியமா எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவும் கிடையாது, என்னோட ஒப்பீனியனும் கிடையாது. சோசியல் மீடியால சுழன்றிட்டு இருக்க ஒரு ஒப்பீனியனை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் என் ஒப்பீனியனை நான் உங்க மேல திணிக்க விரும்பல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம்.
அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா பராசக்தி வந்து ரிலீஸ் பண்றதுனால தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் இன்னும் அதிகம். அது உண்மை. ஜனநாயகத்தை கம்பேர் பண்ணும்போது பராசக்தி அவங்க ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்கு. ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் வச்சிருக்காங்க. அது என்னவோ நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனாலேயும் வந்து அவங்க வந்து பராசக்தியும் ப்ரிஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் சில தியேட்டர் ஓனர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மேட்டரு. இது சொல்லதான் நான் வந்தேன், சொல்லிட்டேன். இப்போ எனக்கு இந்த அப்டேட் வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பேக் தான் கிடைச்சது. அதனால தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோலயே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுக்கிறேன். ஸோ என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ஜனவரி 7 தான் வந்து வாய்தா குடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சர்டிஃபிகேட் குடுக்குறாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஜனவரி 9 தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகுமா சிபிஎஃப்சி மூலியமா அப்படின்றது ஜனவரி 9 மார்னிங் தான் நம்மளுக்கு தெரியும்ன்றது சொல்றாங்க. பட் ஜனவரி 8க்கு ஒரு மைன்யூட் சான்ஸ் இருக்கு. மேபி நாளைக்கே கிடைச்சா கிடைக்கலாம். ஆனா மேக்ஸிமம் ஜனவரி 9 தான். இது என் ஒப்பீனியன். எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் படி. ஸோ படம் ரிலீஸ் ஆகுமா? ஜனநாயகம் ஜனவரி 9 ஆஸ் பர் த பிளான் ஜனவரி 9 அன்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா, என்னோட ஓட்டிங்ஸ் வந்து ஒரு 10% ஹோப் தாங்க எனக்கு இருக்கு. 90% ரிலீஸ் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து சப்போஸ் ஜனவரி 9 மார்னிங் அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஎஃப்சியை வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண சொல்லிட்டாங்கன்னா, இவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்கனாலும் அதை விட மேல் கோர்ட்டுக்கு இந்த சிபிஎஸ்சி வந்து தாக்கல் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது நம்ம விஜயண்ணாவோட லாஸ்ட் ஃபேர்வெல் சென்ட் ஆஃப்க்கு. பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். ஸோ நிறைய என்டர்டெய்னிங் ஃபன் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்காக சரண் கண்ணன் அஃபிஷியல்ன்ற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட கெட் டு நோ வித் சரண் கண்ணன் செக்மெண்ட் 1 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் சரண் கண்ணன்.